இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு உங்களுடன் ஸ்டாலின் முகம் மூலம் விண்ணப்பித்தவர்களுக்கு வந்து டிசம்பர் 12ஆம் தேதி ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், தற்போது பார்த்தீங்கன்னா புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு ரூபாய் 1000 அவர்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த பணம் வந்ததற்கான மெயில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். எஸ்எம்எஸ்லையும் வந்திருக்கும். நீங்கள் வந்து பேங்க்கோட மெயில் ஐடி லிங்க் பண்ணி தான் மெயிலையும் வந்திருக்கும். மெயிலே பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் அலர்ட்ஸ், எஸ்பிஐ அலர்ட்ஸ்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு greetings from SBI. Dear customer, DPT or government payment of ₹1000 credited to your account number. அக்கௌண்ட் நம்பருடைய கடைசி ஆர் நம்பர் மென்ஷன் பண்ணிட்டு 12/12/2025 எஸ்பிஐன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே வந்து ஹிந்திலையும் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆயிருந்த எஸ்எம்எஸும் வந்திருக்கும். எஸ்எம்எஸ் சொல்லனா வந்து உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்க்க முடியும். அது எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு எக்ஸ்ட்ரா ஒரு மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு பேங்க் பேலன்ஸ் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் செக் அண்ட் பாஸ்புக்னு சொல்லி ஒரு மொபைலில் ஷோ ஆகும். இந்த மொபைல் ஆப் ஜஸ்ட் ஒரு 10 MB தான் இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. எல்லாமே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு லாங்குவேஜ் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இது வந்து க்ளோஸ் பண்ணுறங்க. ஒரு ஆட் மாதிரி ஷோ ஆகும். அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா பேலன்ஸ் என்கொயரின்னு ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பேங்க்னு இருக்கும். இல்லை ஆல்ரெடி ஸ்டேட் பேங்க் செலக்ட் பண்ணி ஷோ ஆகுது. உங்களோட பேங்க் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை என்டர் பண்ணியும் சர்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்தீங்கன்னா பேலன்ஸ் என்கொயரி, மினி ஸ்டேட்மெண்ட், கஸ்டமர் கேர் 3 ஆப்ஷன் இருக்கும். பேலன்ஸ் செக் பண்ண போகிறதால பேலன்ஸ் என்கொயரி கொடுங்க. மினி ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணாலும் அமௌண்ட் கிரெடிட் ஆன டீட்டெயில்ஸ்லாம் வரும். டிஸ்கனெக்ட் ஆகி ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்துடும். மெயிலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வரும். அவைலபிள் பேலன்ஸ் சொல்லிவிட்டு உங்களுக்கான எஸ்எம்எஸ் வந்துடும். மினி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட் 5 ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களுக்கு ₹1000 அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் மூலமாக செக் பண்ணதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் விண்ணப்பித்த தகுதியான பெண்களுக்கு தற்போது வங்கி கணக்கில் ₹1000 செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.